The enticing underwater golu is back from 14th to 25th October at VGP Marine Kingdom. இந்த பண்டிகை நாட்களை ஏடிபியுடன் ஆனந்தமாக கொண்டாடுங்கள். order.aebsweets.com. சொந்த பிசினஸ் பண்ணணுமா? Simple to set up, simple to maintain and move. OneManShop. For more details, visit makeshift.co.in. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். கருமையான அடர்த்தியான கூந்தல் வேணும் அப்படின்றது தான் எல்லா பெண்களுடைய ஆசையாக இருக்கும். ஏன் ஆண்களுக்கு கூட அந்த ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு ப்ராடக்டை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். இந்த ப்ராடக்ட் வெளியிலேருந்து நம்ம வாங்கக்கூடிய ஒரு வேதியியல் ப்ராடக்டாக இல்லாமல் நாமளே தயார் செய்யக்கூடிய எண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ எஸ், அதுக்கான ஒரு ஆயுர்வேதிக் ஆயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆயிலை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கருன்னு உங்கள் முடி நல்லா அடர்த்தியாக வளரும் அப்படின்றதுக்கு கேரண்டி கொடுக்கலாம். ஸோ தலைமுடி வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய எண்ணெயை காட்டிலும் வீட்டில் தயாரித்து பயன்படுத்தும் போது ஆரோக்கியமான கூந்தல் நம்ம பெற முடியும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ ஆயுர்வேதத்தின்படி கூந்தல் அப்படின்றது உடல்ல இருக்கக்கூடிய தோஷங்களோட தன்மைக்கு ஏற்ப பிரச்சனைகளை சந்திக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடல்ல இருக்கக்கூடிய வாதம், கபம், பித்தம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஏற்பதான் கூந்தல் பிரச்சனையும் வருதான். ஸோ ஆயுர்வேதம் படி தயாரிக்கக்கூடிய இந்த எண்ணெய் இந்த தோஷங்கள் எல்லாத்தையும் சமன்படுத்தி உச்சந்தலையா ஆரோக்கியமா வைக்கிறதோட சேர்த்து மயிர்கால்களையும் சரி செய்தான். அப்படி என்ன ஆயில், அதை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வல்லாரை கீரை இருக்கு இல்லையா, அதை சாரா எடுத்து ஒரு 100 மில்லி எடுத்துக்கோங்க. அதே போல கரிசலாங்கண்ணி சாறு ஒரு 100 மில்லி, நல்லெண்ணெய் 100 மில்லி, நெல்லிக்காய் சாறு 100 மில்லி, தேங்காய் எண்ணெய் 100 மில்லி, வெந்தயம் நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா, நாம எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா 100 மில்லி சாறு, அந்த எல்லா சாரையும் ஒன்னா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதுல நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த ரெண்டத்தையும் கலந்துட்டு இரும்பு வாணலி ஒன்று எடுத்து அதை நல்லா சூடேற்றிக்கோங்க. நல்ல வாணலி சூடு ஆனதுக்கு அப்புறமா கலந்து வச்சிருக்கிற இந்த சாரை அதுல சேர்த்து அதோட அந்த வெந்தய பொடியையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு அந்த சாரனுடைய சத்தம் குறையணும். அந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா வானிலையை நீங்க இறக்கிடலாம். அதுக்கப்புறமா அரை வெப்பநிலை வரும் பொழுது ஒரு கண்ணாடி பாட்டில் இதை நீங்க ஊத்தி வச்சுக்கலாம். இதை வடிகட்டணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இந்த எண்ணெயை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினமும் தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடிய ஆள் நீங்க இல்ல அப்படின்னா கூட கொஞ்சமா சில துளிகள் மட்டும் எடுத்து உங்க தலையில நீங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை நல்லா உச்சந்தலையில மயிர்கால்கள்ல படுற மாதிரி முடியோட நீளத்துக்கு முழுவதுமா நல்லா அப்ளை பண்ணி 20 நிமிடம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தலைக்கு குளிக்கலாம். குழந்தைகளும் சரி, ஆண்களும் சரி, பெண்களும் சரி, யார் வேணாலும் இந்த ஆயிலை பயன்படுத்தலாம். இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க தலைமுடி உதிர்வு அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிடும். முடி நல்லா அடர்த்தியா இருக்கிறத உங்களாலேயே உணர முடியும். ஸோ பயன்படுத்தி பாருங்க. ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப் உங்களை சேரணும் அப்படின்னா ஐபிசி மங்கை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. The enticing underwater golu is back from 14th to 25th October at VGP Marine Kingdom. இந்த பண்டிகை நாட்களை ஏடிபியுடன் ஆனந்தமாக கொண்டாடுங்கள். order.aebsweets.com. சொந்த பிசினஸ் பண்ணணுமா? Simple to set up, simple to maintain and move. OneManShop. For more details, visit makeshift.co.in. சமையல்னாலே எங்கள் அம்மா தான். எல்லாமே அம்மா சமைச்சு கொடுத்துருவாங்க. என்னோட டீமில் இருக்க எல்லாருமே நாங்கள் உட்காந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம். மார்னிங்கில் யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ, ஏன்னா எல்லாருமே ஒர்க் போய் ஆகணும், ஸோ யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த கைக்கு செய்கிறது அந்த கைக்கு செய்ய தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்த கையில் செய்கிறது இன்னொரு கைக்கு தெரிஞ்சாதான் இன்னும் பல கை ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் என் 2 பசங்களை வளர்க்குறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். என் 2 பசங்களுக்கு அம்மான்ற ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் இருந்து கூட என் பசங்களை என்னால் ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்லா வளர்த்துருக்கேன். பட் ரொம்ப வசதியாக வளர்க்கல அவனுங்களை. ஹோமில் இருக்க வயசானவங்களே கூட சரி, அவங்க எல்லாமே சும்மா இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீலோட நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் சும்மா இருக்கணும் அப்படின்ற ஒரு இது தேவையில்லை இல்லையா? ஸோ அவங்களுக்குன்னு ஏதாச்சும் செய்ய சொல்லலாம். இப்போ நிறைய ஹோம்ஸில் நிறைய ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்களே. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளைண்ட் ஸ்கூலில் ஸ்பூன்ஸ் பேக்கெட் போடுறாங்க. இப்போ நான் 50 சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன். அங்கே இன்னைக்கு நான் 50 சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்னா அங்கே அந்த 50 சாப்பாடை தாண்டி ஒரு கை கேட்பாங்க. அந்த இடத்துல நான் கொடுக்க முடியாமல் அது ரொம்ப ஃபீல் ஆகும் சீரியஸாகவே.